வணக்கம் அனைவருக்கும், வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல மகர ராசி சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். ராசி பலன்கிறது உங்களுக்கு உங்க ஜென்ம ஜாதகத்துல இருக்க கிரகங்களையும் வைத்து தான் இந்த பலனுடைய நிலைப்பாடுங்கிறது 100% வரும். இப்ப சொல்லக்கூடிய அந்த பலன்கிறது இந்த வருடத்திற்கான பலன். இது ஒரு 50% எல்லா ஜாதகங்களுக்கும் பொருந்தும். இதை முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அடுத்தபடியாக மகர ராசிக்கு எப்படி இருக்க போறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ இந்த மகர ராசி அவங்களுக்கு இந்த ஆண்டு திருமணமாகாது இருந்தீங்கன்னா யாராவது அவங்களுக்கு திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தபடியாக இவங்களுக்கு அந்த 8ஆம் வீட்டில் அந்த கேது பகவானுடைய தொடர்பு வருது. ஸோ அப்போ அதனால இவங்க இந்த கழிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்லா கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். ஃபைபர் அதிகமாக இருக்கிற உணவுகள்லாம் எடுத்துக்கிறணும். நல்லா நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கணும். இவங்க அப்போதான் கழிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறணும். முதுகு தண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறணும் இவங்க. அதுக்கு ஓவராலாக என்ன பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் ப்ராப்பராக ஒரு யோகா ப்ராக்டிசஸில் இவங்க பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இவங்களுக்கு. அடுத்தபடியாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் திருமணம் அமையாதவங்களுக்கு கை கூடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்கும். மற்றபடி நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் மகர ராசிக்கு இருக்கு. வாழ்க வளமுடன்.